இவன் தம்பி சொன்னது உண்மைதான். ஏன்னா நாங்க வந்து பெருமையா பேசல. ஏதாவது ஒரு ஒரு ஹேண்ட்ஷேக்காக நம்ம இன்டர்வியூக்காக பேசுவோம். எங்க ப்ரொடியூசர் தான் எல்லாமே, எங்களுக்கு டைரக்டர் தான் எல்லாமே. பட் ரியாலிஸ்டிக் இந்த மூவில ரொம்ப ரொம்ப உண்மை. இதுவரையும் ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த ஒரு ஒரு கட்டத்துல இந்த படத்த வந்து ஒரு பிரச்சனை பண்ணி மறுபடியும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. நாங்க முன்னாடி டீட்டெயிலா பேச ஸ்டார்ட் முடியாது. ஏற்கனவே முன்னாடி நின்னு போன படத்த ஸ்டார்ட் மறுபடியும் பண்ணி போறோம். மறுபடியும் நிறுத்த ஒருத்தவங்க ட்ரை பண்றாங்க. அப்போ பிரச்சனை வரும்போது கண் கலங்கி நிக்கிறாரு ப்ரொடியூசர். எனக்குன்னா கோவம், சரியான கோவம். அந்த பக்கம் டைரக்டர் கண் கலங்கி நிக்கிறாரு. இந்த பக்கம் ப்ரொடியூசர் கண் கலங்கி நிக்கிறாரு. அங்க ஒரு நீதி நமக்கு வர வேண்டிய இடத்துல நீதி வரல. அப்படியே என்னால எதுவும் பேச முடியாது. பிகாஸ் நான் அதுக்கான உரிமையான ஆள் கிடையாது. உரிமையான ஆள் ப்ரொடியூசர் மட்டும். ப்ரொடியூசர் கண் கலங்கி நின்னுட்டு எனக்கு பணமே போனாலும் பரவாயில்ல. நான் மறுபடியும் வந்து படம் போட்டு எடுப்பேன். ஜெயவேல் ஜெயிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது.